ரோசாப்பக்கா துணியெல்லாம் எடுத்து வச்சாச்சா? எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. பிள்ளைலாம் ரெடி ஆயிட்டாவளக்கா? பிள்ளைலாம் ரெடி ஆயிட்டு. அதுகளுக்கு தான் போக மனசே இருக்காது எனக்கா. நம்மளுக்கே இங்க இருந்து போக மனசு இல்ல, பிள்ளைகளுக்கு போக எப்படி மனசு வர என்ன? அது எல்லாரும் ஒண்ணா கிடந்த பத்தியா, அதனால அப்படி இருக்கும். பஸ் வருது கிளம்புங்கன்னே ரெண்டு பிள்ளைகளும் உடனே கிளம்பிட்டு நம்ம வீட்டுக்கு தானே போறோம், வேற எங்கேயுமா போறோம்? வீட்டுக்கு போனா சந்தோஷம் தான். அங்க போன பிறகுதான் தோண எல்லாரும் ஒண்ணா கிடந்தமே நல்லா இருந்துச்சே. நீ இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் கிளம்பியாச்சு. சரிக்கா, நாங்களும் கிளம்பிட்டோம். என்னக்கா ஊருக்கு போக எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களோ? ஆமா ஷில்பா, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். வண்டி வந்த உடனே போய் ஏற வேண்டியதான். ஏக்கா கிளம்பும் போது ஏதாவது தருவாங்களா? என்னது தருவாங்களா? இல்லக்கா, இவ்விய தோட்டம் துறவுன்னு வச்சிருக்காவ. ஆளுக்கு 2 மூட்டை அரிசி, 2 மூட்டை காய்கறிகள், 2 வாழைக்குலை, இந்த மாதிரி என்னென்னலாம் விளையுதோ அதுல கொஞ்சம் கொஞ்சம் தந்தா நல்லா இருக்கும்ல. அதான் கேட்டேன், தருவாங்களா? தெரியல ஷில்பா, நீ வேணா கேட்டு பாரு. எனக்கும் தந்தா நல்லதுதான், நானும் வாங்கிட்டு போயிருவேன். பஸ் போய் வாசல்ல நிக்க போது அப்படியே தூக்கிட்டு போய் உள்ள போட்டுருவோம், நானும் என் பிள்ளையும் சேர்ந்து. அதனால எவ்வளவு தர முடியுமோ தர சொல்லு, நம்ம எடுத்துக்கிடலாம் பிரிச்சு. அது எப்படி செல்லம்மா, இவ்வளவு பேருக்கு 2 மூட்டை அரிசி அது இதுன்னு தருவாவே? யாராவது ஒருத்தர வீட்டுக்கு வந்துட்டு போயாச்சுன்னா என்ன செய்வாவே? மொத்த பேருக்கெல்லாம் இவளால அவ்வளவுலாம் தர முடியாது. ஏக்கா, அவ எவ்வளவு தரவளோ தரட்டும், நானும் ஷில்பாவை மட்டும் பிரிச்சு எடுத்துக்கிடியோம். நாங்க தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டவே, நீங்க எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்க? செல்லம்மாக்கா, நீங்களா சொந்த வீட்டுல இருக்கிய, சொந்த கடை வச்சிருக்கிய. நான் வாடகை வீட்டுல தான் இருக்கேன். எது கொடுத்தாலும் எனக்கு சேர்த்து பங்கு பிரிச்சுருங்க. டீச்சர், முதல்ல அவிய தாராவலானே தெரியல, தந்தாவனா பங்கு பிரிப்போம். சரி சரி, என்னையும் மறந்துடாதுங்க, உங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிடாதுங்க. எனக்கும் சேர்த்து சரிசமமா பிரிச்சிருங்க. அப்படி பார்க்க போனா ஷில்பாக்கா கூட வீடு இருந்துச்சு, எனக்கு தான் சொந்த வீடு இல்லாம நான் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எனக்கு தந்தா ஒரு உதவியா இருக்கும். டீச்சர், நீங்களாவது ஒரு வாடகை வீட்லயாவது இருக்கீங்க, உங்க புருஷனும் உழைக்காம நீங்களும் டீச்சர் வேலை பார்க்கறீங்க. ஆனா நான் ரோட்ல தங்கி இருக்கேன், அதுவும் கூடாரம் போட்டுக்கிட்டு. எல்லாத்தையும் எல்லாருக்கும் பங்குலாம் வைக்க முடியாது. வேணும்னா நீங்க கேட்டு வாங்குங்க, நான் கேட்டு வாங்க போறேன். வேணும்னா நீங்களும் அதே மாதிரி கேட்டு வாங்கிடுங்க. நான் வாங்குறதுலலாம் யாருக்கும் பங்கு தர மாட்டேன். ஓ அப்படியா? அப்ப நீங்க முதல்ல கேட்டு வாங்குங்க, அதே மாதிரி நாங்களும் கேட்டு வாங்கிடுவோம். என்ன எல்லாரும் புறட்டாச்சு போல இருக்கே? ஆமாக்கா, பஸ் வந்த உடனே ஏறிட வேண்டியதான். அப்படியா? எனக்கு இன்னைக்கு கிளம்பவே இஷ்டமே இல்ல. மனசும் சரியில்லை, வயிறும் சரியில்லை. ஏன்க்கா, என்னாச்சு? என்னன்னு தெரியல செல்லம்மா. இன்னைக்கு போக வேண்டாம், இன்னும் ஒரு 2 நாள் இருந்துட்டு போலான்னு தோணுது. வானத்தை சொன்னேன், அப்படிலாம் இருக்க முடியாது, உடனே கிளம்பணும்னு சொல்லிட்டாவ. எனக்கு போக இஷ்டம் இல்லைன்னா நீங்களும் கிளம்ப மாட்டீங்கல்ல? யாருமே போக வேண்டாம், வானர் மட்டும் பஸ் எடுத்துக்கிட்டு எப்படி போறாவன்னு பாப்போம். ஐயோ, ஏற்கனவே வந்து இத்தனை நாள் இருந்தாச்சு. என் புருஷன் வேற பாபான்னு போன் போட்டுட்டே இருக்காவ. அதனால சரோஜா போகும்போது நானும் கண்டிப்பா போயிருவேன். என்னாலலாம் இதுக்கு மேல இருக்க முடியாது. நீங்க இருக்கா ரோசா பக்கமும் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாவல. செல்லம்மா, நம்மளும் போறனா எப்படி பஸ்ல போவாவே? நம்ம வந்த பஸ்லாம் போவாது. அவிய வேணா ரூபா கொடுத்து பஸ்ல டிக்கெட் எடுத்துட்டு போட்டோம். ஆனா நம்ம யாருமே போக மாட்டோம்னு ஸ்ட்ரைக் பண்ணிடுவோம். ஏக்கா, நம்ம மட்டும் இருந்துகிட்டு மத்த எல்லாரும் போய் ஏட்டவன என்ன செய்ய? ஆமாக்கா, ரோசா பக்கவே ஓடி போய் இடம் பிடிக்கிற மாதிரி ஓடிட்டாவே. மத்த வீரும் போய் ஏறிட்டாவனா நம்மள விட்டுட்டு போயிருப்பாவல்ல. சில்பா, நான் என் மாவ போவே இல்ல, நீயும் உன் மாவனும் போவாதங்க. செல்லம்மா, நீயும் உன் மாவனும் ஏறாதங்க. டீச்சர், உங்க குடும்பத்தையும் பஸ்ல ஏத்திராதங்க. நம்ம எல்லாரும் போக மாட்டேன்னு அடம்பிடிக்கும் போது மத்தவிய மட்டும் போவாவலாங்க. யாருக்குமே இன்னைக்கு கிளம்பி வீட்டுக்கு போறதுக்கு இஷ்டமே இல்ல. எல்லாம் அரை மனசும் குறை மனசுமா தான் கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஓனர் சத்தம் போடியாவில இருந்தா சில பேரும் கிளம்பிக்கிட்டு இருக்காவ. நம்ம போவையில இன்னைக்கு பஸ் போவாதுன்னு தெரிஞ்சா நம்ம கூட நிறைய பேர் நின்றுவாவ. அதனால பஸ் போவாது, அவையெல்லாம் டிக்கெட் எடுத்துட்டு தான் போவாவ. நம்ம ஒரு 2-3 நாள் கழிச்சு பஸ்ல கிளம்புவோம். சரி மீன்காரக்கா, இந்த ஐடியாவும் நல்லாதான் இருக்கு. நானும் என் மகளும் இன்னைக்கு பஸ்ல ஏற மாட்டோம்க்கா. ஏக்கா, நானும் என் மகனும் இன்னைக்கு கிளம்ப மாட்டோம். ஏக்கா, அதே மாதிரி என் குடும்பமும் இன்னைக்கு கிளம்பாது. நம்ம எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு போகலன்னு சொல்லிடலாம். கண்டிப்பா ஒண்ணு இன்னைக்கு பஸ் பிடிச்ச மாதிரியே நம்ம போறதுக்கு ஒரு பஸ் விடுவாவ. அப்படி இல்லைன்னா அவையெல்லாம் ரூபா கொடுத்து போகன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த பஸ் விடுவாவ.
என்ன 2 நாளைக்கு இருந்துட்டே போலாம்க்கா. எதுக்கு அவசரமா அங்க போய் என்ன பண்ண போறோம்? அதேதான் நானும் நினைக்கிறேன் டீச்சர். 2 நாள் இருந்துட்டே போவோம். ஓனர் கேட்டா எல்லாரும் இதையே சொல்லுங்க. சரிக்கா. எக்கா எக்கா வாங்கம்மா தங்கச்சி எல்லாம் உட்காருங்க. அக்கா நாங்க இன்னைக்கு ஊருக்கு கிளம்ப போறோம்க்கா. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலாமேன்னு வந்தோம். இத்தனை நாளா எங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டிய. இங்க இருக்க வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அப்படியம்மா, நீங்க இப்படி உடனே கிளம்பியேன்னு நினைக்கல. என்ன 2 நாள் இருப்பியேன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏக்கா பஸ் வந்துருச்சுல்ல, சரோஜா கிளம்பணும்னு சொல்லிட்டா. எல்லாரும் கிளம்பி போகும்போது அவிய கூடவே போறது தானே நல்லது. நாங்க போயிட்டு இன்னொரு நாள் வாரோம்க்கா. அதுக்கு முன்னாடி சந்தர்ப்பம் கிடைச்சா நீங்க அங்க வாங்க. சரிம்மா தங்கச்சி எல்லாம் கண்டிப்பா வருவேன். எக்கா இப்பவே எங்க கூட வர வேண்டியதானே? நல்ல பஸ்ல ஜாலியா ஆடி பாடிட்டு கொண்டாடிட்டு போலாம். இல்லம்மா, உங்க மாமா உடம்பு சரியில்லாம இருக்காவ பத்தியல. நான் இருந்தாதான் அவியல நல்லா பாத்துக்கிட முடியும். அதனால நான் இப்ப வரல, பிறகு வாரேன். அவியலுக்கு கொஞ்சம் உடம்புக்கு நல்லா ஆயிட்டுன்னா வந்துருவேன். சரிக்கா, நாங்களும் முடிஞ்சா அடிக்கடி வந்து உங்களை பார்த்துட்டு போறோம். சரிம்மா தங்கச்சி. பஸ் இன்னும் வரல, வந்ததுக்கு பிறகு தானே கிளம்பணும். ஆமாக்கா உங்ககிட்ட சொல்லிட்டு போக தான் வந்தோம். பஸ் வந்ததுக்கு அப்புறம் கிளம்பிடுவோம்க்கா. சரிம்மா தங்கச்சி எல்லாம். ஒண்ணுக்காவது ஊருக்கு போகணுங்கிற நினைப்பு இருக்குதா? எல்லாம் அது முக்கில உட்காந்து கதை விட்டுட்டு கிடக்குதுவே. நம்ம மட்டும் தான் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு தெரியும். ஒருத்தி கிளம்பியா இல்லையே? நல்ல வேளை என் புருஷன் வந்துட்டாருங்க விஷயத்த நான் என்ன காதல யார்ட்டையும் போடையில. போட்டிருந்தா ஒரு வாரத்துக்கு கிளம்ப மாட்டாள்வே. நான் என்ன போது அந்த மீன்காரி கூட நாள் மடக்கு தண்ணியை கூட்டி குடிப்பா. இது எல்லாத்துக்கும் அவதான் காரணம். ஒருத்திய கூட கிளம்ப முடியல, பிடிச்சு உட்கார வச்சு கதை விட்டுக்கிட்டு இருக்கா. எத்தனை தடவை தான் கிளம்புங்க போய் சொல்லி தொலைக்க. இந்த பாட்டியலுக்கு என்னதான் பேதி இருக்குன்னு தெரியல. அதுகளுக்கு என்ன அழுப்புலையா கிடக்குது? ஒண்ணுனையா கிளப்பி கூட்டிட்டு வரக்கு கொண்டு வந்து அந்த பீத்த பைய கையில தூக்கிட்டு வர வேண்டியதானே? இல்லன்னா என்னைய தூக்கிட்டு போனா கூட வந்திருப்பேன். சேரையலமா இருக்காமா. எப்ப இது கிளம்பி எப்ப ஊர் போய் சேரன்னு தெரியல. என் புருஷன் என்னை பத்தி என்ன நினைப்பாரு? சரோஜா வா நீ நம்மளை கூப்பிட்டா இப்ப அவளை காணாம போயிட்டாலே அப்படின்னு நினைப்பாரு. நாங்க இல்லையங்கிற டென்ஷன்ல ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன்? பாட்டி 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 பாட்டின்னு வாய்க்குல சொன்ன போதும் மொத்த கிளவியெல்லாம் உழுந்தடிச்சு வரான். இன்னைக்கு இவ்வளவு சத்தம் போட்டு கூட ஒரு கிளவிக்கு கேக்குதானி பாரு. பாட்டி. ஏலோ ஓனர் என்ன பைய தூக்கிட்டு வராண்டாமாக்கும் பாட்டின்னு கத்திக்கிட்டு இருந்தா. அக்காட்ட சொல்லிட்டு பைய தூக்கிட்டு வந்துட்டு இருந்தோம். அதுக்குள்ள இப்படி கூப்பிட்டுட்டே கிடக்குறியா எதுக்கு? பாட்டி பஸ் வந்து நேரம் என்ன ஆகுது? பஸ்ல யாரைக்காக கூப்பிட்டு கிடக்கேன் பாட்டி. போங்க போய் ஏறி உட்காருங்க. சரோஜாவும் பிள்ளைகள் எங்க? பிள்ளைகள் எல்லாம் பஸ் வந்தோடனே முந்தி அடிச்சு ஏற்றுவேன். நீங்களும் வந்து ஏறிட்ட நேரம் ஆகி தொலையுது. போங்க பாட்டி போய் ஏறுங்க. சரோஜா இன்னைக்கு நாங்க ஊருக்கு போறது அக்காக்கு இஷ்டமே இல்லாத மாதிரி இருக்குடா. அவிய வட்டப்படியாவ நம்ம வேணா இன்னும் 2 நாள் இருந்துட்டு போவோமா? என்னது என்ன 2 நாளா? இத்தனை நாள் இருந்தது பத்தலையோ? என்ன 2 நாள் இருந்தாலும் பாம்பதி இதே மாதிரி தான் கஷ்டமா இருக்கா. ஆல்ரெடி பாதி பேர் பஸ்ல ஏறியாச்சு. நீங்களா இப்பவே கிளம்புங்க போங்க. இல்லன்னு வச்சிருங்க, விட்டுட்டு போயிருவேன். நீங்க பஸ்ல தான் வர வேண்டியிருக்கோம். சரிம்மா சரோஜா போய் ஏறியோம். இந்த கிளவியில இந்த போடு போடுதுன்னா குமரியல் என்ன போடு போடுவாள்வே? ஆமா, இந்த குடுமிகாரி அந்த மீன்காரி மாவை கொண்டக்காரி எங்க? பஸ் வந்துருக்கு, அது பக்கத்துல காணுமே. இந்த மீன்காரி மாவை பையனை எடுத்து குளிக்க போயிருப்பாளோ? என்ன நீ நாசமா போயிட்டு போறாள்வே? தம்பிய கூட முதல்ல. சேகரி தம்பி சேகரி. சேகரி என்ன பண்ணிட்டு இருக்கா? பஸ் வந்துட்டு நீ முதல்ல முந்தி அடிச்சு போய் ஏறாண்டமாலே. இப்படி சோப்பலங்க மாதிரி நின்னுட்டு இருக்கே எதுக்கு? கொண்டு வந்த பையல நானே பிள்ளைய தூக்கிட்டு பஸ்ல ஏறிச்சிருக்கோம். நீ என்னல பண்ணிட்டு இருந்தவள? ஏக்கா பிசாண்டி இன்னைக்கு போவலன்னு கண்மணி சொல்லிட்டு இருந்தா. ஆனா இன்னைக்கு யாருமே கிளம்பல போல இருக்கு. நானா அமைதியா இருந்துட்டேக்கா. ஆமால அந்த பிசாண்டி மாவ கண்மணி சொன்னா கழுத மணி சொன்னானே சொல்லு. உன் அக்கா நான் சொன்ன கேட்றாதே. இங்க பார்ல தம்பி சேகரி எவ சொன்னாலும் சொல்லாட்டியா இன்னைக்கு ஊருக்கு போறதுதான். ஏக்கா பிசாண்டி நீ காமலாம் சொன்னாவலாமே. ஆமா, அந்த மீன்காரி பெரிய மினிஸ்டர், அவ கிளம்பாட்டி யாரும் கிளம்ப கூடாது. அந்த மீன்காரி வந்தாலும் சரி வராட்டியும் சரி நம்ம இன்னைக்கு ஊருக்கு
நம்மள எல்லாம் சோதிக்கல செய்துவே. எல்லாத்துக்கும் காரணம் இந்த மீன் கறி அவன் கருவாட்டு கறியும் தான். இன்னைக்கு 2 பேரும் எண்ணெய் ஊத்தாமே பொரிச்சு எடுத்துறீ. சரோஜா என் பிள்ளைகளை பாத்தியா? ஏக்கா என் பிள்ளைகள் பஸ்ல ஏறி இருக்கு பாத்துருங்க. உங்க பிள்ளைல ஏறி இருப்பாவளா இருக்கும். போய் பஸ்ல பாருங்கக்கா, அங்கதான் இருப்பாவே. இல்லன்னா இங்க இறங்கி வாங்க, இங்க எங்கேயாவது இருப்பாவ தேடி பிடிச்சு கூட்டிட்டு போவோம். சரி சரோஜா, நீ கிளம்பியாச்சா? பஸ்ல வந்து ஏறல? ஏக்கா நாம ஏறி உட்கார்ந்துச்சுன்னா ஒருத்தையும் கிளம்ப மாட்டா விட்டுருங்க. அதான் ஒன்னொன்னையா குடுமையை பிடிச்சு தூக்கி பஸ்ல ஏத்திட்டு வாரீங்கக்கா. பஸ்ல பாதி பேர் ஏறி இருக்கா பாத்துக்கிடுங்க. இனி மீதி இருக்கவிலையோ தள்ளி கொண்டு உள்ள யாத்திராதான் ஏறுவாங்களாம். நான் வீலெல்லாம் ஏத்தி விட்டுட்டு கடைசியில வந்து ஏறிய நீங்க போங்கக்கா. சரி சரோஜா, யாராவதுல கொஞ்சம் சீக்கிரமா எல்லாரையும் கூப்பிடு. சரிக்கா, கூட்டிட்டு வந்துடுறீ, நீங்க போங்க. எப்பாடா இந்த ரோசாப்பு மட்டும் தான் நான் சொல்லாமலே போய் ஏறுது. இப்படி எல்லாம் இருந்துச்சு வேணா நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஓனர் ஊருக்கு கிளம்புறீங்களோ? என்ன கேள்வி இது? பயண கேள்வி. ஏறி இருப்பான் அவட்ட என்ன சொன்னேன்? நீ முதல்ல கிளம்பி உள்ளவே ஏறி இருப்பான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடா ஊருக்கு கிளம்புறீங்களான்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா? இல்ல ஓனர், நீங்க எனக்கு போவேலன்னு கேள்விப்பட்டேன். ஏச்சுனா அது வந்து ஓனர் மீன் கறக்க தான் சொன்னாவே. அவளுக்கு வேலை இல்ல, நான் சொன்ன மட்டும் தான் நீ கேட்கணும். இந்த மீன் கறி சொன்னா அவ சொன்னா இவ சொன்னா நீ ரூம்குள்ளே கிடக்காத. மரியாதையா உன் பிள்ளைக்கு ஒரு துணி எடுத்து போட்டுட்டு கிளம்பி வந்துரு. ஓனர் அதெல்லாம் போட்டு தான் இருக்கு ஓனர். போவேல்னா வீட்டுல இருக்கலாமே நினைச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் இன்னைக்கு என்ன இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது. ஊருக்கு கிளம்புறோம். போ போய் பிள்ளை தூக்கிட்டு வா. ஓனர் பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு விசில் அடிங்க ஓனர். நான் பிள்ளை தூக்கிட்டு ஓடி வந்து பஸ்ல ஏறிடுறேன். ஆமா, விசில் அடிக்க நான் கண்டக்டர். நான் விசில் அடிச்சோனே இவர் ஓடி வந்து ஏறிடுவாரு. இங்க பார், உனக்கு 5 நிமிஷம் தான் டைம். போய் பஸ்ல ஏறணும். இல்லன்னு வச்சுக்க, அந்த மீன் கறியை மட்டும் பிடிச்சு வந்து பஸ்ல தூக்கி எரிஞ்சிட்டு நானும் உள்ள ஏறி போயிருவேன். அப்புறம் நீ இங்கே கிடந்து பாட்டி கூட கும்மி அடிச்சிட்டு கிடக்க வேண்டியதுதான். ஓனர் நான் இன்னைக்கு வரலனாலும் என் புருஷன் நாளைக்கு கார் கொண்டு வந்து கூட்டு போயிருவார் ஓனர். ஆமா, உன் புருஷன் தானே வந்துருவான். அந்த முக்காடு காரை அனுப்பி விட்டுட்டா அடுத்த வேலை பார்க்கும். உன்னை கூட கூட்டிட்டு போறக்கே அனுமதிக்கலாது. மோனை கூட்டிட்டு தனியா போகுது. நீ கார் வர, நீ மனப்பால் குடிச்சிட்டு இங்க இரு. மரியாதையா எங்க கூட கிளம்புனா கூட்டிட்டு போய், இல்லைன்னா அங்க விட்டுட்டு போயிருவோம் பாத்துக்க. சரி ஓனர் மிரட்டாங்க, நான் பிள்ளை தூக்கிட்டு வரேன் இருங்க. சுபா, ஒரே தலைவலியா இருக்காப்பா. என்ன யாரெல்லாம் உள்ள கிடக்குது? ஏ தாத்தா, வாரம் தாத்தா. ஓனரு என்னம்மா? தாத்தா பஸ் வந்திருக்கு, எல்லாரும் பஸ்ல ஏறியாச்சு. நீங்க உள்ள என்ன பண்றீங்க? முதல்ல ஏறி நீங்க இடம் பிடிக்காண்டாமா? எம்மா ஓனரு இன்னைக்கு ஊருக்கு போறோமா? என்ன கேள்வி தாத்தா இது? ஊருக்கு போற நேத்தே சொல்லியாச்சுல. இன்னைக்கு போவலன்னு அந்த பிள்ளை வந்து சொன்னாலேம்மா. பிள்ளையா? எந்த பிள்ளை? அதாம்மா பிசாண்டி. இன்னைக்கு ஊருக்குலாம் போவேல, எல்லாரும் வீட்டுல தான் இருக்க போறாவேன்னு வந்து சொல்லிட்டு போனாலேம்மா. என்னது பிசாண்டி சொன்னாலா? தாத்தா உங்களுக்குமா பிசாண்டி? ஆமாமா ஓனரு, எல்லாரும் அப்படித்தானே கூப்பிடியாவ. அதான் நானும் அப்படியே கூப்பிடியேன். நல்லா கூப்பிட்டியா? நல்லா இருக்குது தாத்தா. பல்லு முளைக்காத பிள்ளையில இருந்து பல்லு போன தாத்தா வரைக்கும் பிசாண்டின்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? இல்லம்மா ஓனரு, அந்த பிள்ளை வந்து அப்படி சொல்லிச்சுல, அதான் சொல்லியே. பிள்ளைங்கிறியா பிசாண்டிங்கிறிய? பிள்ளையா பிசாண்டியா? அவ சொன்னது உண்மை கிடையாது. இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறது தான். போங்க பஸ்ல போய் ஏறுங்க போங்க. எம்மா ஓனரு, எனக்கு இன்னைக்கு ஊருக்கு கிளம்பவே இஷ்டம் இல்லையம்மா. ஆமா, அந்த பாப்பா பஸ்ல ஏறிட்டாளா? பாப்பாவா? அது எந்த பாப்பா? குழந்தையோட பிள்ளைய கேக்குறீங்களோ? அந்த பிள்ளைய கடைசில தான் வந்து ஏறமா. அந்த பாப்பா இல்லம்மா, ரோஸ் கலர்ல சேலை கட்டிக்கிட்டு ஒரு பாப்பா இருக்கும்ல. என்னது ரோஸ் கலர் சேலையா? யார சொல்றியா? முக்காடாண்டியா? இல்லம்மா ஓனரு, குர்சி மாரியா பிள்ளை கூட சுத்திட்டு இருக்கோம்ல, அந்த பாப்பா. ஐயோ கடவுளே, குருசி மரியா கிளை உங்களுக்கு பிள்ளை, அது கூட சுத்துற கிளை உங்களுக்கு பாப்பா, அந்த மீன்காரி உங்களுக்கு ஆண்டி. நல்லா இருக்குது இந்த உறவு முறை. தோத்தா அந்த கிளவி பாட்டின்னு கேட்க வேண்டியதானே? பாட்டி இல்லம்மா, பாப்பா. எங்க அந்த பிள்ளைய? அந்த பிள்ளை தொல்லை எல்லாம் போய் பஸ்ல ஏறியாச்சு. ஐயோ, பாப்பாவம்மா ஏறிட்டா. சோ ஆமா ஆமா. சரிம்மா ஓனர், அப்ப நானும் இன்னைக்கு ஊருக்கு கிளம்பியேன். ஆளா போய் பஸ்ல இடம் பிடிக்கமா? முதல் போறதே லேட்டு, இதுல எடுத்து பிடிக்க போறாரா? ஆமா, அந்த பல்லு போன கிளவிய பாப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னதான் உறவு முறையா தெரியல. பாட்டி முதல்ல பத்திரப்பட்டி வைக்கணும். என்னை தாளாட்ட வருவாளோ வந்துட்டானா பாட்டுக்கு பிறந்தவன். இவனுக்கு என்ன பாட்டுல